பேஸ்ட் மூடியாக இருக்குமோ? இல்லை இல்லை, இந்த பேஸ்ட் டியூபாக இருக்குமோ? இருக்கவே இருக்காது. இந்த பேஸ்ட் பாக்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, பேஸ்ட் பாட்டில் இயரிங்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் பாட்டில்னால் என்னன்னு தெரில, பாக்ஸை தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நானாக நினைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் வச்சு இயரிங் பண்ணலாமா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுதான் சொல்லியிருப்பாங்களா, இல்லை டியூபை சொல்லியிருப்பாங்களா, மூடியை சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேஸ்ட் பாக்ஸை வந்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி 2 பீஸாக எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ஃபைனலாக ஒரு டிசைன் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா இருக்கா, இல்லை இடையிலையே ஃபினிஷ் பண்ணது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி சின்ன பாக்ஸ் கிடச்சா நல்லா இருந்திருக்கும். என்கிட்ட இப்போ பெரிய பாக்ஸ் தான் இருக்குது. இது சின்னதில் பண்ணியிருந்தோம்னா இதை விட பார்க்க அழகாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். சரி, ஓகே, இது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே சுற்றி விட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இயரிங் ஹூக் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி மேலே ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு ஒரு ஐபின் எடுத்து அந்த ஹோல்ஸ் வழியாக மாட்டி விட்டுட்டு மேலேயும் வலிச்சு விட்டுக்கிறேன், கீழேயும் வலிச்சு விட்டுக்கிறேன். மேலே வலிச்சு விட்டதில் இயரிங் ஹூக்கை மாட்டி விட்டுக்கிறேன். கீழே உள்பக்கமாக வலிச்சு விட்டேன்ல, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியோர் பீட்ஸ் வந்துட்டு மாட்டி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோடைய அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு இதுவும் மிஸ் ஆகுதோ, இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரியே தோணுச்சு. ஸோ நான் இந்த ஷேப்பையும் கொஞ்சம் அப்பப்போ மாற்றி மாற்றி வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு தோணுன்னா நான் வந்து ஒரு ஸ்டோன் செயின் மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அந்த செயினை எடுத்து மேலே க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டி விட்டுட்டேன். இந்த லேஸ்க்கு பதிலாக நம்ம நார்மல் துணியை கூட வந்து அப்படியே சுற்றி விட்டுக்கலாம், இல்லைனா பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனல் லுக் பார்க்க இப்படி தான் இருக்குது. இயரிங் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன் இல்லை, பெரிய பாக்ஸில் பண்ணனால ஒரு மாதிரி தெரியுது. சின்னதில் இதே பண்ணியிருந்தோம்னா இன்னும் க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக். ஸ்டோன் செயின் ஒட்டுறதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சா, இல்லை ஸ்டோன் செயின் ஒட்டினதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஸ்டோன் செயின் ஒட்டினதுக்கப்புறம் தான்